கைலாசம் முன்னாடி சட்டம் பேசணும் அப்படின்னா பின்ன பேசாம என்ன பண்ணுவா? எங்க அப்பா தான் சொன்னேன், யார மாமியார் அவள் சீனியர் நாட்டுக்கு ஜூனியர் 30 வருஷம் முன்னாடி வந்தா நான் இன்னைக்கு வந்தேன். ஆமா பார்த்தோம், அதாவது குயிஸ் மாமியார். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்றால் அந்த சுபாவத்திலிருந்து விலகுவது. இவன் வரம் கேட்கறது என்ன கேட்கணும்? புருஷன்கிட்ட தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். நீங்க உங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த 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 சீதா பிராட்டி இப்ப சொல்றதுல இருந்து பரதர பெருமையா சொல்றதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் ஏன் கிரியேட் ஆச்சு? அவள் தனக்கு என்ன தேவையோ கணவனிடத்தில் நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தட்ட நம்ம கேட்கிற போது யாருக்கும் தொல்லை தராத வண்ணம் இருப்பதை கற்கணும். அது கணவனாகட்டும், அப்பாவாகட்டும், தாயாராகட்டும், மற்றவர்களாகட்டும், நாம் அவர்களை சார்ந்தவர்களுக்கோ அவர்களுக்கோ துன்பம் வராத வண்ணம் பதத்தை கேட்டுக்கோங்க. மனதினாலும் உடலினாலும் துன்பம் வராததை கேட்டுத்தான் பெறணும். அப்ப இல்லறம் ஸ்மூத்தா நடக்கும். இல்லறம் எப்படி ஸ்மூத்தா வெளித்தெரியக்கூடாது. அங்கதான் பெண்களை நாம் பெண்ணையோ ஆணையோ ஒருவருக்கொருவர் நடக்கும் பொழுது இப்ப இவ சம்பராசுர யுத்தத்துல காப்பாத்தினது ஒருத்தருக்கும் தெரியாது. புருஷனோட சண்டைக்கு போனா காப்பாத்தினா அது என்னோ தேரோட்டா இருந்தது அப்படின்னா அவர் 2 பேரும் கொடுத்தது ஒருத்தருக்கும் தெரியாது. இவர் கேட்ட போதுதானே தெரிஞ்சது. விபரீதமா கேட்ட போது வேற எதையாவது கேட்டு தொலைச்சிருக்கு நமக்கு. அவனுக்கு கட்ட வழக்கு அதைத்தான் இந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ராமன் ஏற்றுக்கொண்டான், பரதாழ்வானுக்கு விட்டு கொடுத்தான். பரதாழ்வான் தகுதி இல்லை என்று நிராகரித்தான். அதனால் பிரச்சனை தீர்ந்தது. பிரச்சனை தீர்ந்ததே தவிர வந்த கஷ்டத்தை அவர்கள் இருவரும் அனுபவித்தார்கள். ஆமாம், கஷ்டம் அவரவர்களுக்கு ஏற்ற வண்ணம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஏன் இப்ப எண்ணி பார்க்கிறா இல்ல சீதா பிராட்டி? அவன் வரம் கேட்டதுனாலதான் இந்த பிரச்சனை மறைமுகமா சொல்றான். காட்டு சீதை நினைச்சு பார்க்க. ஏன்னா அவன் கேட்கிற போது சீதை புருஷன் தானே காட்டுக்கு போகணும்னா வெடி வச்சதே எங்க மாட்டு கும்பேரே சீதை புருஷன். சீதை புருஷன் உன் பையன் இல்லையா? புருஷனை பார்த்து உன் பையன் காட்டுக்கு போகணும்னு கேட்கறது இல்லை, என்னுடைய சக்கரத்தி பையன் காணகம் போகணும்னு கேட்கறது இல்லை, நான் ரொம்ப பெருமையா வளர்த்தவன் காணகம் போகணும்னு கேட்கறாங்க. ஏன் கேட்கறேன்? வேணும் நாட்டுக்கு. இவன் முதல்ல பிறந்ததுனால தானே இந்த பிரச்சனை பரதனுக்கு கொடுக்கும். அப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டாள் சீதா பிராட்டி. சீதா பிராட்டி அந்த சமயத்துல யார் வரம் கேட்டா, நீ ஏன் காட்டுக்கு போற, இதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் ஏதாவது கேட்டா அதுதான் இயல்பாக இசைவாக. அதான் இசை. ஏன் இசைன்னா சங்கீதம் இசைந்து வாழ வேண்டும். இசையோடைய வாழ்வார் இசைந்து வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் அந்யோன்ய பாவம் என்று சொல்லுகிறோமே, அவள் அதை பற்றி சிந்திக்க இப்போது ஏன் சிந்திக்கிறாள் என்றால் துன்பம் வந்ததால். 13 வருடம் கானகத்திலே இருந்த போது இந்த உலகத்திலே இயற்கை எல்லாரும் கஷ்டம் வரும்போது யோசிச்சுப்பாங்க. யோசிச்சு பார்த்து புண்ணியம். அதுதான் ஒரு வச்சனம் சொல்லுவோம், பசிச்சவன் பழக்கணக்கு பார்த்தேன். பழக்கணக்கு பார்த்து என்ன பண்ணுறது? நான் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டேன், இன்னைக்கு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். நீங்க இல்லையே. அப்ப நீங்க கேப்பாடு சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சுனாலும் அவனுக்கு அன்னைக்கு திங்கணும் கொடுப்புன்னு இருந்தா தான். ஆமா,
சேர்த்து வைக்கிறதுனால என்ன ஆகுது? போய் பணம் எடுக்கிறேன்னா ஏடிஎம் வேலை செய்யலாம். அதே உனக்கு அன்னைக்கு நடக்கணும்னு தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது சொல்ற. அப்பொழுது ஏன் துன்பத்தை எண்ணி பார்க்கிறாள் பிராட்டிய? இப்படி தம்பிக்கு விட்டு கொடுத்தார், தன்னை காக்க இன்னும் வரவில்லை. இப்படி குகப்பெருமானை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார், கரதூஷணாலை ஜெயித்தார். என்னை காப்பாற்ற என்று எதிர்பார்ப்பார். நீங்கள் அதை ஒருத்தரையும் எதிர்பார்க்காதுன்னு சொல்லக்கூடாது, ஏந்துதான் இருக்கா. அதே ஏன் ஒரு பொம்மநாட்டிக்கு எனக்கு 2 வரம் கொடுன்னு அப்படி கேட்கிற போது இவ காப்பாத்துங்கிறது கூட நினைக்காம கூட அதே குடும்பத்துல வந்தவங்க 2 வரம். இப்ப நீங்க ஆதியில எங்க போனாலும் சர்க்கிள் 2 வரங்கிற புள்ளியை வச்சுதான் சர்க்கிள். எங்க போனாலும் கடைசியில இந்த ப்ராப்ளம் அங்க வந்து பிரச்சனை. அது நம்ம அப்புறம் தேவாலய மீட்க வந்தா, ராவணனை சமாதானம் பண்ண வந்தா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல ராமனை மனுஷனா வச்சு பேசி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோம், இந்த சப்ஜெக்ட்லாம் அப்புறம். அப்போ இதில் இன்னும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், துன்பப்படுபவர்களை மீட்க வேண்டும் என்றால் அவர்களும் துன்பப்பட வேண்டும் என்று சொல்ல. துன்பப்படுபவர்களை மீட்பது, அப்ப எல்லாரும் துன்பப்படுவோம் வாழ்க்கை, துன்பப்படுவதை மீட்க வேண்டும். வேணா இப்படி சொல்லலாம், துன்பப்படுபவர்களை மீட்பதற்கு சார்ந்தவர்கள் இன்பத்தை துறக்க வேண்டும். அவ்வளவுதான். எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. 5, 3, 8, 6, 2 மேக்ஸ் படித்தேன், அதனால சொன்னேன். 9 - 1 8 தான். இப்போ நம்ம மைனஸில் சொல்கிறோம், 9 - 1 8 தான். இன்பத்தை துறக்க வேண்டும் தானே, இன்பத்தை துறக்க வேண்டும். இன்பத்தை துறந்தார்கள், ராமனும் துறந்தான், பரதாழ்வானும் துறந்தான், சீதா பிராட்டி துறந்தார்கள். பாருங்கள், ஒருவர் செய்த கொடுமை இருவரும் வச்சு கூனி கையில் இருவர் இழைத்த கொடுமை. அங்க ராவணன் தேவாளுக்கு இழைத்த கொடுமை. பாருங்க, எல்லாம் கொடுமை சரி. அதனால்தான் இவ எல்லாரும் அந்த தாங்களும் அந்த கொடுமை, இதைத்தான் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் குழந்தையை காப்பாற்றுகின்ற தாய் தானும் சிரமப்படுகிறார். அந்த குழந்தைக்கு ஏற்ற வண்ணம் வாழ வேண்டி இருக்கிறது, சிரமப்படுகிறார்கள். அதே போல குழந்தைன்னா சின்ன குழந்தை இல்லை, குழந்தைன்னா மகன் மகள், அந்த பருவத்துக்கு ஏற்ற வண்ணம் நாம சிரமப்படும். பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடணும், கூட்டின்னு வரணும், இந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுங்கிறான், அந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுங்கிறான், வாங்கி கொடுக்கணும். உடனே போன் போடுறார், இந்த புக்கு எங்களுக்கு வேணும், இந்த புஸ்தகத்தை எங்கே கிடைக்கும்? அந்த புஸ்தகம் மெட்ராஸில் தான் கிடைக்கிறது, நீ போய் வாங்கி வரையா அப்பா? எந்த கடையில் இருக்கு கேட்குறேன். உடனே உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச வாரம் மெட்ராஸில் சொந்தக்காரர், நீங்கள் போய் எனக்காக ப்ளீஸ், என் பொண்ணு கேட்குறா, இன்ஜினியரிங் படிக்கிறா, MBA படிக்கிறா, டாக்டருக்கு படிக்கிறா, இந்த புஸ்தகம் தான் வருங்கிறார். இந்த அது வேடிக்கை என்னவென்றால், அந்த புஸ்தகம் அது என்ன விஷயம் அப்படின்னு இந்த வாங்குற அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதில் இருக்கிற விஷயத்தை படிக்கிற போறவங்களுக்கு தான் தெரியும். அதை வாங்கு, அது எத்தனை ரூபா? 3000 ரூபா. சரி வாங்கி தரேன். மெட்ராஸுக்கு போகிறதுக்கு என்னன்னா உடனே அந்த கடை நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி அனுப்புவோம். அதுக்கு போஸ்ட் செலவு ஒரு 200 ரூபா, பரவாயில்ல. பஸ்ஸில் ட்ரெயினில் போனால் 40 ரூபா, அதை அனுப்பிச்சு கொடுக்கும் அப்படின்னு. இப்போ அந்த குழந்தை படிப்பதற்கு நாம் எப்படிலாம் சிரமம் தனம் கொடுக்குறோம், மனதளவிலே
அது எங்க கிடைக்கும் என்று தேடுகிறோம். தேடி கிடைத்து கொண்டு போயிடும். இப்போ எல்லாரும் இன்பத்தை துறக்க வேண்டும். இதற்காக குழந்தை நல்லபடியாக கல்வியில் தேர்ச்சி அடையும். ஒன்றை இதிலிருந்து தர்மத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அவரவர்கள் அவரவர்களுக்கு தகுதியானதை மீறி விரும்புவார்களே ஆனால் எல்லோருக்கும் கஷ்டம். தகுதி இல்லாத ஒன்றை, அதுதான் அன்னைக்கு ஒரு கைகேள்வி நினைச்சார். இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கைகேள்வி, வீட்டுக்கு ஒரு தசரதன் ராவணர் கும்பகர்ணன். அதுக்குதான் இந்த ராமாயணத்தை நடத்துற. நீ பாட்டுக்கு என்னைக்கோ ராவணன் இருந்தா கும்பகர்ணன் இருந்தா கைகே இருந்தா நினைக்காது. நாம எல்லாரும் அந்த லிஸ்டில் தான் இருக்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்காது. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து அப்படின்னு நினைக்காது. இல்ல பொண்டாட்டியை பார்த்து பக்கத்துல இருக்கிற இது அடுத்த கைகை தான் அப்படின்னு நினைக்காது. ஆமா, அது இருக்கு. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு அவரவர்கள் பார்த்தீங்களா, எல்லாரிடத்திலும் நமக்கு அந்த குணங்கள். இப்ப எல்லாத்தையும் அந்த ராமனோட குணம் பரதனோட குணத்தை காணும். வரமாட்டேன். லட்சுமண குணம் வரமாட்டேன். நமக்கு எல்லாருக்கும் அந்த எது நெகட்டிவோ அதுதான் சட்டக்குன்னு வரும். அதுதான் நம்ம பதில். நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது இல்லைன்னு சொல்லுங்க. சமுதாயத்துல நம்ம ராமாயணத்தை சொல்லவே வேண்டாம். எதுக்கு சொல்றோம்? சமுதாயம் பூர அதைத்தான் பாலகாண்டத்திலே சொன்னான் கவி சக்கரவர்த்தி. நாம் பஞ்சேந்திரியம் என்ற முதலையிடம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். 10 தலை இந்திரியம் உள்ள ராவணனிடத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற முதலையிடம். பார்த்தீங்கன்னா நாம் ஒவ்வொருவரும் அப்படி இருக்கிறோம். நமக்கு இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த ராமாயணப்படி தான் நடக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த ராமாயணப்படி நடக்கிறோம். எப்படி நடக்கப்படாதோ நடக்கும். இதிகாசம்னா என்ன அர்த்தம்? இப்படி வாழ்ந்தால் உயர்வடையலாம், இப்படி வாழாமல் இருந்தால் உயர்வடையலாம். எப்படி வாழக்கூடாதோ அப்படி வாழணும். அந்த கைகேட்டு இருக்கிற நல்ல குணத்தை எடுத்துக்கல. நம்ம வரம் கேட்டதை எடுத்து கைகைக்கு பாடம் போட தெரியும், தேரோட தெரியும், புருஷனை காப்பாத்தினா அதோட சப்ஜெக்ட் அவருக்கு. இந்த 2 வரம் கேட்டதை எடுத்து நம்ம நற்குணங்களை தேர்ந்து அதைத்தான் அவன் கவி சக்கரவர்த்தி முதல்ல சொன்ன பாலகண்டத்துல 2வது பாட்டு ராமனிடத்தில் நற்குணக்கடல். ராமனை என்ன சொல்லுகிறான்? நற்குணக்கடல், நல்ல குணமாகிய சமுத்திரம். அவனிடத்திலே நல்ல குணங்கிற சமுத்திரம் பொருந்தியவன். அவன் குண சமூகம், குண சமுத்திரம், குணக்கடல். அந்த குணக்கடலில் நாம் நீஞ்ச வேண்டும். அதுதான் ராமனை எண்ணுகிறோம், ராமா ராமா என்கிறோம். அப்போ நமக்கு இந்த சமுதாயத்திலே இந்த மாதிரியான காற்றுக்கள் வீசுகிறது. ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து போன்ற பொல்லாதவர்கள், கரதூஷணாள் அந்த சுமித்திரையை போல இருக்க வேண்டும். நீங்க இப்ப நான் சொல்ற குணம் இருக்க, குணம்னு சொல்றேன், நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஒருவரிடத்திலே இருக்கக்கூடிய குணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சுமித்திரை போல இருக்கணும்னு சொன்னா, சுமித்திரையோட குணம் பெண்களுக்கு தான் சொல்லல, ஒரு ஆண்மகனும் எடுத்துக்கொள்ளலாம். புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது. நீங்க ஏதோ பெண்களுக்கு தான் இதை உபதேசம் பண்றோம் என்று எண்ணாதீர்கள். நான் தான் ஆரம்பத்திலே நீங்க சொல்றேன், ஸ்திரீ தர்மம் புருஷ தர்மம். நீங்கள் அந்த சுமித்திரையிடத்திலே கூடிய ஞானத்தை, பக்குவத்தை அப்ப நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாமே. அதுதானே லட்சுமணனுக்கு உபதேசம் பண்ண ஞானத்தை எடுத்துக்கொள் என்று உபதேசம் செய்தானே. அதானே அடிக்கடி சொன்னான் கம்பன். பார்த்தோங்க, ஐ சுமித்திரை சிங்கம். ஏன் சொல்லுகிறான்? ஞானத்தை பெற்றான். சுமித்திரையிடம் தெரிந்து கொள்ளுங்கள்.
அதனால்தான் நாம் நல்லதை தேர்ந்திட வேண்டும் என்று பாரதியார் சொல்வது போல நாம் நல்லதை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இந்த சமுதாயத்திலே எந்த யுகத்திலும் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், கலியுகத்துல பாப்புலேஷன் அதிகம், கலியுகத்திலே விளம்பரம் அதிகமா இருக்கு. அந்த கெடுதல் நிறைய தெரிகிறது. நல்லது இருக்கே உலகத்துல, நல்லது இல்லாம எங்க இருக்கு? அந்த நல்லதை நாம் எடுத்துக்கொள்வோமே. நல்லதை யாரும் சொல்றது கிடையாது, மிகைப்படுத்துறா கெடுதல். டிவி நியூஸ்ல எதெல்லாமோ காட்டுறானே. இங்க ஒரு வருஷம் ராமாயணம் நடக்கிறது, ஒரு டிவி சேனல் ஏன்னா நல்லது. இப்ப ஏதாவது திருத்தரமா கல்யாணம் பேசிக்கணும் அப்படின்னா ஒன்னே புதிய தலைமுறைன்னு வந்து தண்ணி டிவி அவெல்லாம் வரணும்னா ஏதாவது ஒரு திருத்தரமா சொல்லும். ராமாயணங்களுக்கு அரிஜன் வரக்கூடாது, ஏதோ ஒன்று அறிக்கணும் குற்றம்னு வச்சுக்கோங்க. உடனே எல்லாரும் வந்துடும். விடுதலை சிறுத்தை தலைவர்கள் வந்துடுவாங்க. வேணா ஒன்று பண்ண ராமாயணம் கேட்க நிறைய பேர் வரணுங்கிறதுக்கு இப்படி வேணா ஒரு அறிக்கை உண்டு. அவன் வந்தவொடனே வாங்க வாங்க நீங்களா வரணும் தான் எதிர்பார்த்து புஷ்யம் போயிடும். இந்த சமுதாயத்திலே கிருத்திரமாவது எங்க நடக்கிறது அப்படிங்கிறத தேடிப்பார், மிகைப்படுத்தி போக்கஸ் பண்ண. நல்லது நடக்கிறது, அதை நல்லதை காமிச்சாலும் பார்க்க மாட்டான். மீனாட்சி கல்யாணம் காமிக்கிறானே டிவியில், அதை ஒருத்தரும் பார்க்க மாட்டான். என்னத்தை வர்க்காகணும்னு தான் மீனாட்சி கல்யாணம் காட்டுறானே அப்படிங்கிறான். நீங்க மீனாட்சி கல்யாணம் பார்க்கலாம், நியூஸ்ல காமிப்பா பார்த்துக்குவோம் அப்படிங்க. அவங்க அது நல்லதை பார்க்கணுங்கிற பொறுப்பில் நல்லதா நாம சார்ஜாப்பா வியாக்கியானம் கொடுத்துக்கிறோம். நல்லது கொடுப்பினை இல்லை, நல்லது எங்கேயும் இருக்கு. இவன் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இவரிடத்திலே குற்றம் இருக்கிறது. அவர்களை எல்லாம் நாம் களைந்து நீங்கள் நல்லதில் ஈடுபடுங்கள் என்று சொல்ல வேண்டும். அதற்கு தான் இந்த ராமாயணத்தை நடத்தும். ராமாயணத்தை ஏன் நடத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது நல்லது, இது தர்மம்னு சொல்றது எல்லோரும் கேட்க வேண்டும். இது அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம்னு சொல்றோம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், நம்முடைய தர்மத்திலே எங்கு ஜாதியை சொல்லி இருக்கிறார்கள் சொல்லுங்கள். எங்க வள்ளுவர் எழுதியிருக்காரு இல்வாழ்க்கை. இந்த இல்வாழ்க்கை எழுதுற போது எங்கே இந்த ஜாதிக்காரனுக்கு தான், இந்த ஜாதிக்காரனுக்கு கிடையாது எழுதியிருக்காரா இல்லையே? தனியா தர்மம் சொல்லியிருக்காரு, விவாகத்தை கடைபிடிக்கணும்னு. அது வேற. இந்த பொதுவான வாழ்க்கை தர்மம், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கள் பேரு இப்படி எழுதியிருக்கானே. கல்வி, கல்லாமை, எல்லா அதிகாரமும் எழுதியிருக்கானே. எங்கேயும் இவருக்குத்தான் அவருக்குத்தான் சொன்னா வாணிபம் செய்யறவன் இப்படி நடந்துக்கணும்னா யார் பண்ணா என்ன? வியாபாரி இப்படி நடந்துக்கணும், விவசாயி இப்படி நடந்துக்கணும், ஒரு கல்விமான் இப்படி நடந்துக்கணும், ஆச்சாரி இப்படி நடந்துக்கணும். அவன் தானே சொல்ற. அப்ப தர்மம் என்பது பொது. இப்ப நான் மேல போறேன் கருத்து. ஒரு பெண் ஆண் என்பதோ இல்லை மாமியார் மருமகள் என்பதோ இந்த சப்ஜெக்ட்ல இப்ப நான் கீழே தள்ளிட்டேன், மேல போறேன். உயர்ந்த தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது இந்த உறவு என்பதே அடிபட்டு விடும். அங்க பிரச்சனையே வராது. பிரச்சனை வந்தா தானே உங்களுக்கு இவா செஞ்சா அவா செஞ்சான்னு சொல்ல போறேன். நோ ப்ராப்ளம். அப்புறம் என்ன, நம்ம ஆறு செஞ்சாலும் சந்தோஷம் பார்க்க போறோம் நம்ம கிடையாது. அதைத்தான் அடிக்கடி சொல்லுகிறேன். ஒரு விஷயத்தை எடுத்து குறையாக பேசாதீர்கள். குடும்பத்திலேயே சொல்லு, தேவையற்றது. கடைசியில நம்ம பேச்சு தான் நிற்கும். ஏன்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அது அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும், பேச்சு தான் நிற்கும். சாதாரண விஷயத்துல பேசலாம். நீக்கே ட்ரெயின்ல பண்ணிருக்கணும், நீக்கே பஸ்ல பண்ணிருக்கணும் சொன்னாங்க, பண்ணலையே. இப்ப போறதுக்கு வழியை சொல்லு. அது இருக்கும். இன்னைக்கு மெட்ராஸுக்கு போகணும், திடீர்னு 4 மணிக்கு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ண வேணாம், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், வரல பஸ்ஸில் ஏறி யோசனை சொல்லுவோம். அவரை போய் எதுக்கு பயன்படுத்துறோம், எப்படி சார் போடுது?
த்ரூ பஸ் மெட்ராஸ் பஸ்ஸில் இடம் கிடைக்கிறா திருச்சி போ தேடிடு அங்கே பஸ் போ அங்கே விழுப்புரம் போ அப்படி போயிட்டு ஏன் அன்னைக்கே பண்ணலை இன்னைக்கே பண்ணலை இந்த விவாதம் பண்ற நேரம் பஸ்ஸில் போகணும். நம்ம ஆட்கள் எப்பவுமே சும்மா ஆச்சுக்கு ஒரு பாட்டு பேச்சு வெட்டி பேச்சு. அதாவது ஏன் இப்படி நடந்ததுன்னே சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேன் பாருங்க, அது ஏன் கைகை வரப்போ கூனியினுடைய சொற்பேச்சம் தோத்து போச்சுன்னு ஏற்கனவே நம்ம அயோத்தியா காண்டத்துல பார்த்தோம். ஏன் தோத்து போச்சு அதான் இப்ப சீதை நினைச்சு பார்க்கிறான். ராமனும் பரதனும் அதை பற்றி சிந்திக்கலையே, அதனால தோத்து போச்சு. பார்த்தீங்களா? இதுலேருந்து தெரிந்து கொள்ளணும். நீங்க ஒய்டிஎஸ் ஹேப்பன்னு பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் அதான் பேசுறேன். ஏன் இப்படி நடந்தது, வாட் இஸ் டு பி டன் ஃபார், இனிமேல் என்ன செய்வது. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க குழந்தைகள் வந்த மார்க்குக்கு உண்டான காலேஜில் சேரும். நீ குழந்தைய போய் ஏன் இந்த மார்க் வாங்கலை, அதான் வாங்கலை இவன் 6 போட்டு தருவான். இப்போ மார்க் வாங்கலை குழந்தை வந்து அழுது, அப்படி அத்தைக்கு ஃபோன் பண்ணி போடுவாங்க, இல்லை மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, பாதியார் கூட 100 மார்க் சேர்த்து போட்டாலும் போடுவான், அத்தையும் சித்தப்பாவும் போட மாட்டான். இது தோத்து தொலைட்டு அதனால இனிமே இது ஏன் இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு பேசுற நேரத்தில் அந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த மார்க்குக்கு இந்த காலேஜில் இடம் தரையங்கிறான், இந்த சர்டிஃபிகேட் தரையங்கிறான், இதை படிக்க அதுக்கப்புறம் மேல் படிப்பு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லு. நீ டிஜெக்ட் ஆகாதே. ஸ்கூல்ல படிக்கல, ஒரு ராஜா தோத்து போய் பாறையில வந்து உட்காந்துருக்கான். அங்க ஒரு சிலந்தி பல பின்னி அறுத்தான், திருப்பி பின்னி